பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் இங்கே அரசி மேலே உள்ள பாசத்தில் யாரும் அரசியை தப்பாக பேசக்கூடாது, யாராவது அரசிக்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா முதல்ல தப்பு செஞ்ச குமார் வீட்டில் போய் கேள்வி கேட்கட்டும். என் பொண்ணு தப்பு செஞ்சதா வெளியில் வரும்போதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருந்தா எப்படி அரசி நிம்மதியாக தான் தன்னுடைய படிப்பை முடிக்க முடியும், இல்லை வெளியில் தான் போக முடியும்? என் பொண்ணு அரசிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அங்கே உள்ள எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அரசி மேலே தப்பே இல்லை, இனி அரசியை யாராவது தப்பாக பேசி கேள்வி கேட்டால் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு கோவமாக பேசினதால இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சக்திவேலாலையும் மாரியாலையும் தாங்கிக்க முடியல. உடனே சக்திவேலுக்கு கோவம் வருது. இந்த பாண்டியன் என்னடானா என் பையன் மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு வர கோபம் என் அண்ணனுக்கு வர மாட்டேங்குது. என் அண்ணன் அமைதியாக வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. இந்த பாண்டியனை கேள்வி கேட்டு இவனை அவமானப்படுத்தியிருக்க வேண்டாமா? ஆனால் என் அண்ணனுக்கு என் மேலேயும் என் பையன் குமார் மேலேயும் பொறுப்பு இல்லை. அதனால தான் இன்னும் என் பையனை வெளியில் வர்றதுக்கான எந்த ஒரு முயற்சியவும் எங்கள் அண்ணன் முத்துவேல் செய்யாமல் இருக்க இந்த பாண்டியன் தேவையில்லாத வேலையை செஞ்சு இன்னும் என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான். போனால் போதும்னு அமைதியாக இருந்தால் இந்த பாண்டியன் செய்கிற எதையும் என்னால் தாங்கிக்க முடியல. என் அண்ணங்கிட்ட முதல்ல இதை பற்றி பேசணும் அப்படின்னு கோவமாக வீட்டுக்குள்ளே போக, என்னென்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சக்தி இதில் நான் என்ன பேச முடியும், நீ எதுக்கு முதல்ல வெளியில் போனேன்னு கேட்க, அந்த பாண்டியன் நம்ம குடும்பத்தை பற்றியும் என் பையன் குமாரை பற்றியும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான், அவமானப்படுத்துகிறான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு உங்களை மாதிரி அமைதியாக வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறீங்களா? சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் இங்கே பாண்டியன் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்னடானா எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த பாண்டியனை அவமானப்படுத்துவீங்கன்னு நினச்சா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே மாறி பேசுகிறாங்க. ஆமாங்க, நமக்கு வந்த பிரச்சனையை இவங்க சமாளிக்க மாட்டாங்கன்னு தெரியும்ல. நீங்கள் நம்ம பையனை வெளியில் கொண்டு வருவீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சேன். இனி உங்களையும் நம்ப முடியாது போல. அந்த பாண்டியன் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அரசி பொய் சொல்லலையா? அவளே தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக நம்மளை ஏமாத்துறவங்க தானே அரசி. அவளை மட்டும் விட்டு கொடுக்காம அந்த வீட்டில் உள்ளவங்க என்னவோ என் அரசிக்காக நாங்கள் எல்லாரும் நிற்கிறோன்னு பிரச்சனை செய்கிறாங்க. என் பையன் இந்த அரசி வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை செஞ்சதுக்கு காரணம் இந்த வீட்டு பொண்ணு ராஜி. ஏமாமா, உங்கள் பொண்ணு ராஜி அந்த கதிரை கல்யாணம் பண்ணது பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய தங்கச்சி இப்படி செஞ்சிட்டாளேன்னு தாங்க முடியாத என் பையன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அவன் மாட்டிக்கிட்டான். ஆனால் உங்களுக்கு என்னடானா உங்கள் பொண்ணு முக்கியம், உங்கள் மருமகன் கதிர் முக்கியம். என் பையனை பற்றி நீங்கள் யோசிப்பீங்களா? என் பையனை தானே இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் திட்டுறாங்க. அதனால கண்டுக்காமல் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, அப்படி தானே? இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் எம்பிட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் ராஜி நம்ம வீட்டையே ஏமாற்றிட்டு போனா. அப்போ கூட ராஜியை பார்க்கணும், அக்கா நீங்கள் ராஜி கூட ஒன்று சேரணும், உங்கள் பொண்ணை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ராஜிக்காக வடிவக்கா கிட்ட எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் வடிவக்கா, நீங்கள் என் பையன் மேலே அக்கறை இல்லாமல் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிற நீங்கள் என்னை பற்றியும் என் பையனை பற்றியும் நீங்கள் நினைக்கவே இல்லைல்ல. போதும் போதும், என் பையன் இனி வெளியில் வரவே வேண்டாம், அவன் அங்கேயே இருந்து கஷ்டப்படட்டும். நீங்கள் ஏங்க இவங்கக்கிட்ட போய் நம்ம பையனுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க? பாண்டியன் செய்கிற வரைக்கும் செய்யட்டும். நம்ம பையன் எப்படியும் குமார் வெளியில் வர போகிறதில்ல. நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருங்க. ஆனால் பாண்டியனாக இருக்கட்டும், கோமதியாக இருக்கட்டும், பார்க்குற இடத்துலலாம் நம்மளை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தட்டும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இதே வீட்டில் கஷ்டப்பட்டுட்டே நான் இருக்கிறேன் அப்படின்னு மாறி அழுதுகிட்டே போகிறாங்க. உடனே வடிவு, என்ன மாறி இப்படி சக்திவேல் தான் புரிஞ்சுக்கலனா நீயும் என்னம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல, வேண்டாக்கா, யாரும் பேச வேண்டாம். அந்த பாண்டியன் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. யாராவது நம்ம இப்போ வெளியில் அக்கம் பக்கத்தில் தலை காட்ட முடியுமா? வெளியில் போக முடியுமா? அவர் பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அவர் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி என் பையனையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்தினா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? இதுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே மாறி போகிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே எங்கள் சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே மாறி சொல்கிறது சரிதானே, நான் இனி இந்த வீட்டில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல, சக்தி இப்படி தேவையில்லாமல் முடிவெடுக்காத. நீ யோசிக்காமல் இப்படி பேசலாம். உன் நிலமையில நானும் இருந்திருக்கேன். யோசிக்காமல் என்னால் முடிவெடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாரு. பாண்டியன் அவர் செஞ்சது தப்புன்னு அவனே மன்னிப்பு கேட்பான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். ஆனால் என்ன செய்ய முடியும்? நம்ம குமாரும் தப்பு பண்ணியிருக்கால அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லுங்கண்ணே. உங்கள் பொண்ணு ராஜி செய்யாத தப்பா என் பையன் குமார் செஞ்சிட்டா? உங்கள் பொண்ணு தானே முதல்ல ஆரம்பிச்சா? நம்ம குடும்பத்தை ராஜி தலகுனியை வச்சுட்டா, அவமானப்படுத்திட்டா, அதுவும் அந்த பாண்டியனோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தாங்க முடியாமல் என் பையன் நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு வேலையை செஞ்சு அவன் மாட்டிக்கிட்டான். ஆனால் இப்போ என் பையன் தப்பு பண்ணிட்டான், ராஜி ரொம்ப நல்லவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிதானே? போதுண்ணே, மாறியே சொல்லிட்டா இனி இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னு.
என் பையனும் வெளியில் வர மாதிரி இல்லை. நீங்கள் எந்த உதவியும் செய்கிற மாதிரியும் இல்லை. உங்களுக்கு அந்த பாண்டியன் குடும்பம் ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் சம்மந்தியாச்சே, நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க? அதனால தான் இப்படியெல்லாம் அந்த பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அவமானப்படுத்துறீங்க. என்னோட சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுங்க, நான் கிளம்பி போகிறேன். நான் எங்கேயாவது உங்கள் முகத்திலேயே முழிக்காம தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும், நீ இப்போ எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஏன்னா நீ கோவப்படுற. பொறுமையாக இரு. நீ பேசாமல் மில்லுக்கு போகணும் சொல்ல. நான் எதுக்கு மில்லுக்கு போய் வேலை பார்க்கணும்? யாருக்காக வேலை பார்க்கணும்? என் பையன் என் கூடயா இருக்கான்? அவனுக்காக வேலை பார்த்து சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு. என் பையன் வெளியில் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதான் அந்த பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணு மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உன் பையன் வெளியில் வர வாய்ப்பே இல்லைன்னு அந்த பேச்சு பேசினானே. அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் சம்மந்திக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எனக்கும் என் பையனுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லையேனே. உங்களுக்கு உங்கள் பொண்ணு முக்கியம். ராஜி அந்த வீட்டில் மருமகளாக வாழ்கிறதுனால அந்த பாண்டியனை எதுவுமே பேச மாட்டீங்க, அப்படி தானே? பார்த்துக்கிறேனே, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் என் சொத்து பணம் எல்லாம் எனக்கு வந்தாகணும்னு சொல்ல எல்லாத்தையும் நான் உனக்காக தர காத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ எந்த முடிவும் எடுக்காத. நீ போய் ரெஸ்ட் எடு. மில்லுக்கு கூட நீ போக வேண்டாம். எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்லி சக்திவேலுக்கு புரிய வச்சு அங்கேருந்து முத்துவேல் அனுப்புகிறாரு. உடனே முத்துவேலும் என்ன செய்யன்னு தெரியல. இங்கே மாரியும் புரிஞ்சிக்காம சக்திவேலும் புரிஞ்சிக்காம அந்த பாண்டியன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும்னு அமைதியாக இல்லாமல், பாண்டியன் பேசின பேச்சுக்கு என்கிட்ட வந்து பிரச்சனை செஞ்சா நான் என்னம்மா செய்ய முடியும்? இங்கே வந்து ராஜியவும் தேவையில்லாமல் அவள் அங்கே மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா. ராஜி செஞ்ச தப்புக்கு தான் என் பையன் இப்படி செஞ்சான்னு இவங்க பக்கம் என்னவோ பெருசாக நியாயம் இருக்கிற மாதிரி சக்திவேல் பேசிட்டு போகிறானே. குமார் செஞ்சதை என்னாலேயே ஏற்றுக்க முடியல. குமார் செஞ்சது பெரிய தப்பு தான். இதை எப்படி நான் சக்திவேலுக்கு புரிய வைக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு முத்துவேல் ரொம்ப கோவமாக மில்லுக்கு கிளம்பி போக, இங்கே வந்து சக்திவேலும் தனக்கு தெரிஞ்சவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்ல இங்கே சக்திவேலோட ஃப்ரெண்டும் சொல்கிறாரு, நீ முதல்ல உன் அண்ணன் முத்துவேலை நம்புறதை விட்டுட்டு பணம் சொத்துன்னு உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு நீ தனியாக ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாதான் எப்படியாவது நீ உங்கள் அண்ணன் பேச்சை கேட்காம ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து உன் பையனையும் வெளியில் கொண்டு வர வேலையை பாரு. முத்துவேல் வர வர அவர் பொண்ணுக்கிட்ட அங்கங்கே நின்று பேசுகிறத நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ உங்கள் அண்ணன் முத்துவேல் மனசு மாறிட்டாருந்தானே அர்த்தம். நீ தான் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு அங்கேயே இருக்க சக்திவேலு அப்படின்னு சொல்ல ரொம்பவே கோவத்தில் சக்திவேல் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு பேச பேச பணம் தான் முக்கியம். உங்கள் அண்ணன் வந்து இந்த பணத்தையும் சொத்தையும் தராமல் எல்லாத்தையும் ராஜிக்கும் கதிருக்கும் கொடுத்துட்டா உன் நிலமை என்ன ஆகும்? இல்லை உன் பையன் நிலமை என்ன ஆகும்? யோசித்து சக்திவேலை ஒரு நல்ல முடிவெடு. உங்கள் அண்ணன் முத்துவேலை நம்பிட்டு இருந்தனா ஏமாந்து போய் தான் நிற்ப. இப்போயாவது உங்கள் மனைவி மாறி வீட்டை விட்டு போகலான்னு சொன்னாங்களே, அந்த முடிவை உன்னால் எடுக்க முடியாதா என்ன அப்படின்னு இங்கே சக்திவேலுக்கு தெரிஞ்ச அவரோட ஃப்ரெண்டு வந்து சக்திவேல்கிட்ட பேசுகிறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்க கேட்க இருந்த கோவத்தில் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே வந்து சக்திவேல், இன்னைக்கு எங்கள் அண்ணனை நான் சும்மா விட மாட்டேன். இன்றைக்கே ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லுவேன். அந்த பாண்டியன் முன்னாடி என் அண்ணனை அவமானப்படுத்தி எப்படியாவது எனக்கு சேர வேண்டிய சொத்து பணத்தை நீ தரலைன்னா அவ்வளவுதான்னு வெளுத்து வாங்கி இன்றைக்கே நான் என் மனைவியோட வீட்டை விட்டு வெளியில் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் என் அண்ணனை ரொம்ப நம்பிட்டு இருந்துட்டேன். அதனால தான் என்ன யாராவது தப்பாக பேசும்போது கூட எங்கள் அண்ணனுக்கு கோவம் வர மாட்டேங்குது. என் பையனை வெளியில் கொண்டு வரணுன்ற எண்ணமும் இல்லை, முயற்சியும் எடுக்காமல் இருக்காரு. நீ சொல்கிறது ரொம்ப சரிதான். அந்த ராஜி தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ தன்னுடைய பொண்ணை விட்டு கொடுக்க முடியாமல் என் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு இருக்காரு. இனி நான் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. இன்றைக்கே நான் போய் பேசுகிற பேச்சில் என் அண்ணன் எப்படியாவது நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்த எல்லா பணத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பணும். இல்லைனா அந்த முத்துவேலை என் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் வீட்டில் போய் பிரச்சனை செய்யணும்னு அவரோட ஃப்ரெண்டு பேச்செல்லாம் கேட்டுட்டு சக்திவேலும் வீட்டுக்கு கிளம்பி வராரு. கடைக்கு போகணும்னு கோமதி வந்து மீனாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயம் பார்க்குற யாருமே இங்கே வந்து பாண்டியன் செஞ்ச இந்த வேலையால் இங்கே அரசியை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம இங்கே கோமதி கிட்ட கூட பேசாமல் அமைதியாக நிற்க, உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை பார்த்தீங்களா, மாமா செஞ்ச வேலை ரொம்ப தப்புன்னு சொன்னீங்க, அரசிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டான்னு பேசுனீங்களே, இப்போ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அங்கங்கே நிற்கிறாங்க. யாராவது வந்து ஏதாவது பேசுகிறாங்களா? இல்லை அரசியை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்களா? இல்லை அவங்க வேலையை பார்க்குறாங்க.
இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அரசி வெளியில் எப்பயும் போல் வரணும், அவளும் படித்து எங்களை மாதிரி நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக தான் பொண்ணு அரசி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு மாமா இப்படி ஒரு முடிவெடுத்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சவங்க என்ன ஏதுன்னு நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கண்டுக்க கூடாதுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா மாமா எவ்வளோ ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்காங்கன்னு? மாமாவோட அருமை பெருமை தெரியாமல் நீங்கள் தான் நேற்று திட்டிக்கிட்டே இருந்தீங்க. டிவிலலாம் வந்துருச்சு, இனி வெளியில் தலை காட்ட முடியாது, இனி தான் அரசியை பற்றி எல்லாரும் கேள்வி கேட்க போகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, யாராவது வந்தாங்களா பாருங்கன்னு சொல்ல, ஆமாம் மீனா, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சேன். அரசி தைரியமாக இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை? அரசி மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டால் அரசி கஷ்டப்படுவாள்ல, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேனே தவிர்த்து மற்றபடி என் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? தான் பொண்ணு அரசிக்காக என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சி வச்சுருந்தோம் தெரியுமா? அது எல்லாமே நடக்கலன்ற கஷ்டம் எங்களுக்கும் இருக்க தானே செய்யும் மீனான்னு சொல்கிறாங்க. அத்தை, என்ன நடக்கலை? அரசியை நல்லபடியாக வெளியில் வந்து படிக்க சொல்லுங்க. நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். மாமா இதுதானே ஆசைப்பட்டாங்க. ஏன் அரசியால் இனி படிக்க முடியாதா? இல்லை என்ன மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு வர முடியாதா? என்னை விட பெரிய வேலைக்கு வருவா அரசி. ஏன்னா அரசிக்கு அவ்வளோ புத்திசாலித்தனமும் இருக்குது, திறமையும் இருக்குது. அதனால தான் மாமா இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம வீட்டு பொண்ணு அரசியை நாம் இனி வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளை படிக்க வைக்கணும், அவள் பெரிய ஆளாகணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் அரசி வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாமே. அதை பற்றி நீங்கள் அரசிக்கிட்ட பேசணுமே தவிர்த்து அரசி வாழ்க்கையை நினச்சி நீங்கள் மனவேதனையோடு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, வெளியில் அரசி வந்தால் யார் என்ன கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அரசியும் வெளியில் வரவே வேண்டான்னு பதட்டமாக வீட்லேயே தான் இருப்பா. நாம தான் அரசிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதனால் அரசி இன்னும் படிக்கலாம், படித்து பெரிய ஆளாகலாம், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும், மாமா கிட்டேயும் பேசணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக மீனா நான் பேசுகிறேன். நீ சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெளிவாக புரியுது. இனி அரசி படிக்க காலேஜுக்கெலாம் போக வேண்டாம், அவளால் வேலையெல்லாம் செய்ய முடியாது, அவள் வீட்டிலையே தான் இருக்க போகிறா போல் அப்படின்னு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க. தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஆனால் என்றைக்கும் போல் இல்லாமல் இங்கே கோமதி ரொம்ப சந்தோஷமாக, அரசி உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அம்மா ஒன்றும் வேண்டாம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், என்னை பற்றி யோசித்து நீங்கள் மனவேதனையில் இருக்க வேண்டாமான்னு சொல்ல, அரசி நீ படிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் அப்பா கிட்ட நீ காலேஜுக்கு போய் படிக்கிறத பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா ஒத்துப்பாராமா? இல்லை நீங்கள் என்னை நம்பி காலேஜுக்கு அனுப்புனீங்க, நான் தானே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்ல, நீ நல்லா படிக்கிற பிள்ளை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ராஜி மாதிரியே நல்லா வந்து மதிப்பெண்லாம் வாங்கி நீயும் வந்து பெரிய வேலைக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து முன்னேறுவேம்மா, இனி எந்த தப்பும் செய்யவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அரசி. கடையிலேருந்து வர பழனி வரும்போதே ஏப்பா அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, அப்பா வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அரசி சாப்பிட்டுட்டியான்னு கேட்க, இல்லைப்பா நீங்கள் கடையிலேருந்து வரலல்ல, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு நினச்சேன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு கோமதி சொல்கிறாங்க, இப்போ தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வெளியில் போனாலே அரசியை பற்றி கேட்டுருவாங்களோ அப்படின்னு அரசி வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பதட்டமாக இருந்தது. இப்போ என்னை பார்க்குற யாருமே என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாங்க. எல்லாருக்கும் தெளிவாக புரிய வச்சிட்டீங்க. நம்ம பொண்ணு இனி எப்போனாலும் வெளியில் போகலாம், அவள் நினச்சதை செய்யலாங்க அப்படின்னு சொல்ல, கோமதி நீயா பேசுகிற, நீங்கள் எதுக்கு அரசிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசுனீங்கன்னு நீ என்னை திட்டினல்லன்னு கேட்க, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, சரி வாங்க சாப்பிடலான்னு எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோமதி வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட, நம்ம அரசி இனி காலேஜுக்கு போய் நல்லபடியாக படித்தா நல்லா இருக்கும்லங்க, நாம் நினச்ச மாதிரியே அரசி படிப்பையும் முடிச்சிருவா, இங்கே ராஜி மாதிரியும் மீனா மாதிரியும் ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போனால் நம்மளை எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க, பாராட்டி பேசுவாங்கல்லங்க அப்படின்னு கோமதி பேசுகிறாங்க. உடனே பாண்டியன் மெதுவாக கோமதியை பார்த்துட்டு, என்ன கோமதி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? இங்கே அரசி வெளியிலேயே போக வேண்டாம், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, என் பொண்ணால் தாங்கிக்க முடியாதுன்னு என்னென்னவோ பேசுனியேன்னு சொல்ல, நீங்கள் செஞ்ச வேலையால் இனி யாரும் அரசி பக்கம் வரவும் மாட்டாங்க, தேவையில்லாமல் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அரசியும், அம்மா அவங்க கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியுமா, பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நான் இந்த மாதிரி தப்பு செய்ய எங்கள் அப்பா என்னை அப்படியே விடலையே, என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு என்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார்லம்மா,
அப்பா எப்படியும் தலை நிமிர்றதுக்கு நான் காரணமாக இருப்பேன். கண்டிப்பாக படிப்பெல்லாம் முடிச்சிருவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா ராஜின்னு, அத்தை இது ஒரு நல்ல யோசனத்தை, பரவாயில்ல நீங்கள் கூட ராஜியை இங்கே வந்து அரசியை பற்றி நல்லா தான் யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்ல, உடனே தங்கமயில் ஆமாத்த, படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அரசி வீட்லேயே இருக்கிறத விட படிக்கட்டுமே, காலேஜ் எல்லாம் முடிச்சு மேற்கொண்டு இன்னும் படிக்கணும்னாலும் நம்ம அரசி படிக்கட்டும். அவள் படிப்பில் மட்டும்தானே இனி கவனமாக இருப்பா. அது மட்டும் இல்லை, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அரசி பெரிய வேலைக்கு போனால் இங்கே பாண்டியன் மாமா எம்பிட்டு சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாண்டியனும் ஏப்பா அரசி நீ என்னப்பா சொல்கிற, இதில் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீ படிக்கணும்னு சொன்னால் நான் உன்னை காலேஜில் மறுபடியும் சேர்த்து விடுறேன். நல்லபடியாக படித்து முன்னேறணும். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி தேவையில்லாமல் இப்படி தப்பெல்லாம் நீ செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது போதுமே, என் பொண்ணு மேலே எனக்கு இல்லாத நம்பிக்கையா? நாளைக்கே போய் காலேஜில் எப்படியாவது ராஜி படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்து ராஜியை சேர்த்து விட்டுறேன், அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இங்கே படிப்பை பற்றி பேசினாலே நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்ததுன்னு சொல்ல, இதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? நம்ம பொண்ணுக்கு எது நல்லதுன்னு யோசித்து நாம தானே இனி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம பொண்ணு அரசி படிக்கணும். படிப்பு தான் அரசிக்கு கை கொடுக்கும். படிக்கும்போது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே வந்ததால் இனி தெளிவாக தன்னுடைய படிப்பில் கவனமாக இருந்து என்னை தலை நிமிர வைக்கணும்னு அரசி கண்டிப்பாக நல்லது செய்வா. என்னம்மா அரசி, என்னப்பா உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கலாம்லன்னு கேட்க, கண்டிப்பாப்பா என்னை மறுபடியும் இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்து என்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க என்னெல்லாம் செஞ்சீங்க. நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்ப்பா. யார் வந்து பேசினாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, வீட்டில் எல்லாரும் இந்த முடிவை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜி, நல்ல முடிவெடுத்திருக்க அரசி. வீட்லேயே இருந்து நீயும் நடந்ததை பற்றி யோசிக்காமல் காலேஜுக்கெலாம் போனேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், இன்னும் படிப்பில் எப்படிலாம் முன்னேறலான்னு நீ யோசித்து எங்களை மாதிரியே நீ பெரிய ஆளாகணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அண்ணி, எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் என் கூட துணையாக இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு அரசி என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோமதியும் பாண்டியனும் சந்தோஷத்தில் கண்கலங்கி நிற்கிறாங்க. அந்த சமயம் தன்னோட ஃப்ரெண்டுங்க பேச்சை கேட்டுட்டு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த சக்திவேல் வாசலில் நின்று, முத்துவேல் அண்ணே வெளியில் வா அப்படின்னு கூப்பிட, உடனே இங்கே அப்பத்தாவும், மாறி என்ன நடக்குது, சக்திவேல் மாதிரி இருக்குது, முத்துவேலை எதுக்கு வெளியில் வர சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான், முதல்ல போய் சக்திவேலை வீட்டுக்குள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. என்னங்க செய்கிறீங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு மாறி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, இனி இது என் வீடு கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க. அந்த பாண்டியன் பேசின பேச்சில் வெளியில் வந்து யார் முன்னாடியும் பேசக்கூட முடியல, அவ்வளோ அவமானமாக இருக்குது. இதில் நீங்கள் வேற, ஆமாம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்ல, இது என் வீடுன்னு நினச்சி வந்தேன், ஆனால் என் அண்ணனை கூப்பிடு, நான் பேசிட்டு இப்போவே நம்ம 2 பேரும் இங்கேருந்து கிளம்பணும். என் அண்ணனை சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அந்த முத்துவேலை வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பத்தா ரொம்ப கோவமாக, என்ன இந்த சக்திவேல் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு வெளியில் வந்து சக்திவேலை திட்டுறாங்க. என்ன சக்தி இதெல்லாம், அண்ணன்னு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் அந்த முத்துவேலை வெளியில் வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க, பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, பிரச்சனை செய்யணுன்னே இங்கே வந்து நிற்கிறியான்னு கேட்க, ஆமாம்மா பிரச்சனை செய்ய தான் வந்திருக்கேன், உங்கள் எல்லாரையும் நம்பி நானும் என் பையனும் ஏமாந்து நிற்கிறோம்ல, அதுக்கு நியாயம் கேட்டு வந்து நிற்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு முத்துவேல் பதில் சொல்லணும். எனக்கு தர வேண்டிய சொத்து பணம் தர சொல்லுங்க, நான் கிளம்பி போகிறேன். என் பையன் அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கான், நான் மட்டும் இம்பிட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கணும். என் அண்ணன் எதையும் கண்டுக்காமல் அவர் பொண்ணு வாழ்க்கை தான் வேணும்னு அமைதியாக இருப்பார். இதை பார்த்துட்டு என்னால் இனி இந்த வீட்டில் நான் இருக்கவே முடியாது அப்படின்னு வெளியில் நின்று ரொம்ப பிரச்சனை செய்ய, உடனே வடிவு சொல்கிறாங்க, என்ன தம்பி நீங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்களேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கூட அவர் வந்து பேசிட்டு தான் இருக்காரு, எப்படியாவது குமாரை வெளியில் கொண்டு வரணும்னு. நீங்கள் புரிஞ்சுக்காமல் ஏன் இப்படி செய்கிறீங்க, அதெல்லாம் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில் போக வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, போதும் அண்ணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப நான் தயாராக இல்லை, உங்கள் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, வர சொல்லுங்க அந்த முத்துவேலை அப்படின்னு சொல்ல, அங்கே முத்துவேல் வந்து நிற்கிறாரு. என்ன சக்தி, என்ன பிரச்சனை உனக்கு, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து கேள்வி கேளு, நான் பதில் சொல்கிறேன். இங்கே நின்று நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அப்போ அண்ணன்ற மரியாதையோடு நானும் பேச மாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஆமாம்
என் பையன் வெளியில் வரமாட்டான். நீ உன் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்னு அந்த பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுவ. சொல்லப்போனால் அந்த கதிரையும் உன் பொண்ணையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சமைச்சு கொடுப்ப போலையே. அப்படி தான் நீ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறதா? நான் மட்டும் இல்லை, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க. உன் பொண்ணு கூட நீ பேசுறது, நீ மனசு மாறினதுன்னு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியில் கூட எல்லாருக்கும் தெரியுது. உன் பொண்ணு செஞ்ச தப்பை நீ மன்னிச்சிருவ, என் பையன் செஞ்ச தப்பை மன்னிச்சு அவனை வெளியில் கூப்பிட்டு வர மாட்டேன், அப்படி தானே? அப்போ என் பையனை விட உன் பொண்ணு ராஜி தான் உனக்கு முக்கியம். அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? நான் இத்தனை நாள் உனக்காகவும் உன் பொண்ணு உன் குடும்பம்னு எல்லாருக்காகவும் சம்பாதிச்சு கொடுத்தேன்ல. இனி உனக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்குன்னு நான் சம்பாதிச்ச பணம் சொத்து வேணும்ல. என் பையனுக்காகவும் என் மனைவியவும் நான் பார்த்துக்கணும்ல. எல்லாத்தையும் நீ எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடு. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்ல. வேண்டாம் வேண்டாம், நீ முதல்ல இப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. நீ வேற பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, என்னது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தப்பாக நினைப்பாங்களா? அது எப்படி? அந்த பாண்டியன் பேசும்போது அந்த அக்கறை உனக்கு இல்லை. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசும்போது பாண்டியன் கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். இப்போ நான் பேசினா மட்டும் உனக்கு அவமானமாக இருக்கா? இருந்துட்டு போகட்டும். நீ எனக்கு அண்ணனே கிடையாது. ஏன்னா நீ என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அக்கறையே இல்லாமல் இருக்க. உன்னை அண்ணனை கூப்பிட கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரச்சனை செய்கிறாரு. உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்ன என்ன கோமதி ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல, ஏங்க யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நாமளே இப்போ தான் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்கோம். இதில் அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கணுமா? நம்ம பொண்ணு அரசி இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நாம் அதெல்லாம் கவனிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க கோமதி. ஆனால் ராஜி, என் சித்தப்பா சத்தம் கேட்குது அப்படின்னு, என் சித்தப்பா தான் ஏதோ பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு வாசலையே பார்த்துட்டு இருக்கும்போது, உடனே இங்கே பாண்டியனும் என்னம்மா ராஜினி கேட்க, இல்லை என் சித்தப்பா தான் என் அப்பாவை திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு கண் கலங்கி நிற்க, உடனே ராஜிக்காக பாண்டியன் அங்கேருந்து எந்திரிச்சு போக, வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் வெளியில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்க கிளம்பி போகிறாங்க. அங்கே பாண்டியனுடனே கோமதி கிட்ட, பாத்தியா உங்கள் அண்ணன் சக்திவேல் தன்னுடைய அண்ணன் முத்துவேலையே இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காரே. உங்கள் அண்ணன் சக்திவேலுக்கும் வேறு வேலை இல்லை. இவனோட குணம் அப்படியே அந்த குமாருக்கு இருக்குது. அடுத்தவங்களை கொஞ்சம் கூட மதிக்கிற குணமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாங்க, அதான் அந்த குமார் செஞ்ச வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே. இவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அந்த சமயம் சக்திவேல் ரொம்ப கோவமாக முத்துவேலை வெளுத்து வாங்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு. அண்ணனு கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் பலார்னு வெளுத்து வாங்க முயற்சி செய்ய, அப்பா அப்படின்னு சொல்லி ராஜி கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத பாண்டியன் அங்கே சக்திவேலை என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்க, நீ யாரு? இது என் அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. என் அண்ணன் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு. என் குடும்பத்து மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ தாண்டா பாண்டியா, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் ராஜியோட அப்பா முத்துவேல், அவருக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு இருக்க நாங்கள் எல்லாரும் சும்மா இருப்போமா? நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிரச்சனை செய்வ, உன் பையன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வான். நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு செய்கிற வேலைக்கு அவர் உனக்கு பதில் சொல்லணுமா? உங்கள் அண்ணனுக்கு தர வேண்டிய மதிப்பையே தரலனா என் பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக இருந்திருந்தா கூட அவளை மதிச்சிருப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாண்டியன் முத்துவேலை எப்படியாவது இந்த சக்திவேல் கிட்டேருந்து காப்பாற்றணும், இங்கே முத்துவேல் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு ரொம்ப கோவமாக அவர் பேச வரதை புரிஞ்சுக்கிட்டு சக்திவேலை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே மாரியும் பாண்டியனை திட்டுறாங்க. உங்களால் தான் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது. அந்த ராஜிக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோன்னு சொல்ல, போதும் போதும், என் பொண்ணு அரசியை பற்றியோ இல்லை என் மருமக ராஜியை பற்றியோ பேச இந்த குடும்பத்தில் யாருக்கும் தகுதியே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ கூட இங்கே வந்ததுக்கு காரணம் உங்கள் குடும்பத்தில் என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கட்டும்னு அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பேசலை, வெளியில் நின்று இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இருந்தாலும் ராஜி கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. ராஜிக்காக தான் ராஜியோட அப்பா முத்துவேலுக்கு உதவி செய்ய வந்தனே தவிர்த்து சம்மந்தின்ற உரிமையில் நான் இங்கே யாரையும் கேள்வி கேட்கல. தப்பு செஞ்சது சக்திவேல். அதனால் அவங்க அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகட்டும். ராஜி, நீ அழாதம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கே சக்திவேலை பாண்டியன் ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்கினதால உடனே அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போக, முத்துவேல் கண் கலங்கி நிற்க, வேறு வழி இல்லாமல் அப்பா அப்படின்னு சொல்லி ராஜி அங்கே நிற்கிறாங்க. அப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்ல வேளை மாமா வந்தார், இல்லைனா எல்லாரும் முன்னாடியும் சித்தப்பா அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாருப்பா அப்படின்னு ராஜி அழுகிறாங்க. அந்த சமயம் இங்கே தாங்க முடியாத ஒரு எண்ணத்தில் மனசு மாறின இங்கே முத்துவேலும் வேறு வழி இல்லாமல், என் தம்பி கூட என்னை புரிஞ்சுக்கல, இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டான்,
எனக்கு சொத்து வேணும், பணம் வேணும்னு இத்தனை பேர் முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்டான். ஆனால் நான் இந்த பாண்டியன் கிட்ட பெருசாக பேசினதும் இல்லை. என்னுடைய சம்மந்தின்னு கூட நான் ஏற்றுக்கிட்டதும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே என்னை காப்பாற்றுறதுக்காக வந்து என் தம்பிக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லி அவனை வெளுத்து வாங்கி என்ன காப்பாற்றணும்னு நினச்ச இந்த பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டால் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி செஞ்ச தப்பு எல்லாத்துக்காகவும் இங்கே பாண்டியன் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு. தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே வந்து முத்துவேல். உடனே பாண்டியனும் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை பாண்டியா, உன் குடும்பத்தை என் தம்பி கூட சேர்ந்து தேவையில்லாமல் அவமானப்படுத்தியிருக்கேன். ராஜிக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் என் தம்பியால் வரும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. என்னை சம்மந்தியாக பார்க்கலனாலும் என் பொண்ணு ராஜிக்காக என்னை காப்பாற்ற வந்தீங்க. என் தம்பிக்கு புரிய வச்சு அவனை எனக்காக வெளுத்து வாங்கினீங்க. இப்படி ஒரு சம்மந்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணையும் கதிரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே உள்ள கோவத்தில் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு செஞ்ச தப்புக்காக, பாண்டியன் செஞ்ச உதவிக்காக மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு முத்துவேல். இதெல்லாம் பார்த்து ராஜி சந்தோஷத்தில் கண் கலங்கி நிற்கிறாங்க. மாமா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தான் மாமா என் அப்பாவே மனசு மாறி இருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கதிரையும் உங்களையும் புரிஞ்சுக்காம இத்தனை நாள் எங்கள் அப்பா மனசு மாறாமல் இருந்தார். இன்னைக்கு மனசு மாறி மன்னிப்பு கேட்குறாரு மாமா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் செஞ்ச உதவி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி. இப்படி முத்துவேல் மனசு மாறுவாருன்னு எதிர்பார்க்காத இங்கே வந்து குமாரோட அம்மா மாரிக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் இங்கே வந்து முத்துவேல் மனசு மாறி பாண்டியன் கிட்ட இப்படி பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு நினச்சி ராஜி, அப்பத்தா, வடிவுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.